ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ரோஹி. அதாவது நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம் இந்த 3 ஸ்டெப்ஸை ப்ராப்பராக பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் அந்த 3 ஸ்டெப்ஸ் பண்ணிட்டேன், நான் கேட்டுட்டேன், எனக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டேன், அந்த வைப்ரேஷனில் தான் இருக்கேன். பட் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு மணி வேணுமோ, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுமோ, ஒரு பொருள் வேணுமோ, ஒரு 30 days, 3 days, இல்லை 30 seconds, இந்த மாதிரி கால வரையறையே கிடையாது. அதாவது நீங்கள் கேட்குற விஷயம் நீங்கள் எப்படி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அதுவும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்கள் 2 பேர்த்தோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும் போது அது நடக்கும். என்னங்க இது புதிதாக இருக்கே, அது எப்படி மேட்ச் ஆகுறது நமக்கு தெரியும், இது எப்படி மேட்ச் ஆகுறது, இது எப்படி எனக்கு நடக்கிறது, இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம கேட்குற விஷயம் நம்மளுக்கு வேணா பெருசாக இருக்கலாம், ஆனால் யூனிவர்ஸுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே எந்த முயற்சியுமே இல்லாமல் தான் பண்ணிட்டு இருக்கு. லைக் ஒரு புல் வளருது அப்படின்னா அது ஏதாவது கஷ்டப்படுதா? இல்லை, அது அப்படியே வளருது, அவ்வளோதான். எல்லாமே உங்கள் மனசு தாங்க காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க ஃபேமஸ் டைலாக்காக இருக்குது? ஆமாம், எல்லாத்துக்குமே உங்கள் மனசு தான் காரணம். நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க உங்கள் மனசில் அப்படின்றத பொறுத்து தான். இது பெருசு, இதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் எடுக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அதுக்கு அவ்வளோ டைம்லாம் எடுக்காது. இந்த விஷயம் பண்ணால் 1 மணி நேரம் போதுமே, 1 மணி நேரம் போதும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவ்வளோ டைம் தான் பிரபஞ்சமும் எடுத்துக்கும். பிரபஞ்சத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் கேட்ட பொருள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற சிக்னலை மட்டும் நீங்கள் அமைச்சிட்டே இருக்கணும். அந்த உணர்வை மட்டும் நீங்கள் அமைச்சிட்டே இருந்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சரி, இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாமே. இன்னைக்கு ஒரு டம்ளர் காஃபி குடிக்கணும் போல இருக்கு, ஆனால் காஃபி என்னை தேடி வரணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நபரை பற்றி நீங்கள் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பர்சனை பற்றி யாராவது உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க, இல்லை அவங்களையும் கூட கால் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், அதாவது ஒருத்தர் அவர் போகிற இடமெல்லாம் காரை தான் எடுத்துகிட்டு போவார். ஸோ பார்க்கிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன நினச்சார்னா, நான் எப்போ இங்கே கார் கொண்டு வந்தாலும் அந்த இடம் என்னோட காருக்காக எப்போவுமே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டாரு. நம்பவே மாட்டீங்க, அகைன் அவர் எப்போ போனாலுமே அந்த இடம் மட்டும் காலியாக இருக்கும். அவர் கரெக்டாக அங்கே போய் பார்க் பண்ணிடுவார். ஆக்சுவலாக இதை நான் என் லைஃப்பில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன். அதாவது என்னென்னா, பஸ்ஸில் போகும்போது அந்த ஒரு இடம் மட்டும் எனக்காக இருக்கணும்ப்பா, காலியாக இருக்கணும், ரொம்ப கூட்டமாக இருக்குது, எனக்கு அந்த ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு 2 to 3 days அதவே நினச்சேன். அதுவே எனக்கு கிடச்சிச்சு, அந்த இடம் காலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை நினைக்கல, அப்புறம் கிடைக்கல. நான் அதவே நினச்சிட்டே போனால் கண்டிப்பாக அங்கே காலியாக இருக்கும், நான் நின்றுவேன். அதே மாதிரி நான் நினச்ச விஷயங்கள் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு ஒன்று சாப்பிடணும் போல இருந்தாலோ, இல்லை ஏதோ ஒரு பூவும் கூட இருந்தால் நல்லா இருக்குமே, சூப்பராக இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது நடக்கும். இது பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும். ஏன்னா சின்ன விஷயங்கள். இதே மாதிரியே தான் பெரிய விஷயங்களும் உணர்வுபூர்வமாக நினச்சா நடக்கும். எப்படி நினைக்கணும், அது உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது, அது கிடச்சிட்டா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும். இப்போ நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் நடக்க எவ்வளோ காலம் பிடிக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைஃப் ஆஃப் ரோஹிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.